ஏழைகளுக்கு வரி விதித்து செல்வந்தர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில்தான் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அடுத்த ஆண்டாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை 50% அளவிலேனும் நிறைவேற்றுங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் உரையாற்றுகின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து சுமார் 4:30 மணித்தியால வரலாற்று சாதனையான உரையை நிகழ்த்தினார் என்றும் ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர். இந்த வரவு செலவு திட்டத்தில் வரலாற்று சாதனை மிக்க என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதை ஆழமாக ஆராய வேண்டும். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகள் 50% நிறைவேற்றப்படவில்லை. கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் செல்வந்தர்களிடம் இருந்து பெற்று ஏழைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் ஏழைகளிடம் இருந்து பெற்று செல்வந்தர்களுக்கு வழங்கும் போக்கில் காணப்படுகிறது. பொருளாதார மீட்சிக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நாங்கள் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு மக்கள்தான் எதிர்ப்பு தெரிவித்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்களை கன்சாட்டில் இருந்து தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். உங்களை போன்று வைராக்கியத்துடன் செயல்பட போவது இல்லை. அடுத்த ஆண்டாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை 50% நிறைவேற்றுங்கள் என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார்.